ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனலுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோம்புக்கான ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாமே வாங்கியாச்சுங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ளஸ் வந்து சிம்பிளா எப்படி வந்து ஆ தாம்பூலம் குடுக்கலாம்னு சொல்லி நான் சொல்லப் போறேங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு நானும் என் பொண்ணும் பார்த்தீங்கன்னா கடைக்கு கிளம்பிட்டோங்க. இன்னைக்கு எங்க வீட்ல என்ன லஞ்ச் பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸும் சேப்பக்கிழங்கு ஃப்ரை தாங்க. அங்க நின்னுருந்தது பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுங்க. நேரா ஜூஸ் கடைக்கு தாங்க ஃபர்ஸ்ட்டு போனோம். ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு, நேரா பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்துட்டோங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கடைங்க. ஆனா இந்த கடையில பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனுமே இருக்கும். அந்த எடுத்து குடுக்குற அக்காவும் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கேட்குறோமோ அத வந்து எடுத்து குடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணிக்கு போல வாங்கிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு. இப்ப வந்து நான் வந்து என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லப் போறேங்க. தாம்பூலம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப சிம்பிளாவும் குடுக்கலாங்க. நம்ப கிட்ட என்ன தகுதி, நம்ப வந்து நம்ம கிட்ட வந்து எப்படி நம்ப வந்து அத அஃபோர்டபுள் பண்ணி குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம குடுக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கிஃப்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த குங்கும சிமிழ் அந்த மாரிலாம் குடுக்குறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, பாக்ஸு, சில பேர் தட்டு. நம்ப கிட்ட என்ன முடியுமோ நம்ப அத குடுக்கலாங்க. இதுதான் குடுக்கணும், அதுதான் குடுக்கணும்னு அவசியம் இல்லங்க. நம்மளால என்ன முடியுதோ மனசு திருப்தியா அத குடுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மங்களகரமா ஆரம்பிக்கலாம். குங்குமம் தாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குங்குமம் தாங்க எப்பயுமே வாங்கி குடுப்பேன். ஏன் பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கெட்ல பார்த்தீங்கன்னா, அந்த தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம் வரும். அது கண்டிப்பா நான் எப்பயுமே வாங்கி குடுத்ததே கிடையாதுங்க. அந்த அந்த மஞ்சள் குங்குமம் பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா அந்த கோலப்பொடியில வந்து லைட்டா அந்த மாவு அந்த கலர் மாரி கலந்து குடுத்துருவாங்க. அதுவும் இல்லாம அந்த தாலி சரடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெலிசா இருக்குங்க. அதனால எப்பயுமே நான் அத வாங்கி குடுக்கவே மாட்டேங்க. இந்த 3 வருஷமா நான் இப்படிதாங்க வாங்கி குடுத்துட்டுருக்கேன். இந்த குங்குமம் தாங்க நான் எப்பயுமே வாங்கி குடுப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேருக்கு குடுக்க போறேங்க இந்த வாட்டி தாம்பூலம் பார்த்தீங்கன்னா. அதனால பார்த்தீங்கன்னா, 5 பேருக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தாலி சரடுங்க. இந்த தாலி சரடு தாங்க எப்பயுமே வாங்கி குடுப்பேன். நம்ம குடுக்குறது பார்த்தீங்கன்னா, நம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்க. நம்ம எந்த ஒரு பொருளுனாலும் இந்த இந்த மாரி விஷயத்துல குடுக்குறது பார்த்தீங்கன்னா, அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தாலி சரடு வாங்கி குடுத்தா அவங்க போட்டுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல லைஃபும் வருங்க இந்த தாலி சரடு. அதுக்காக தான் இந்த மாரி வாங்கிட்டு வந்தேன். இந்த தாலி சரடோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரூ. 30ங்க. நான் 6 வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு 1 அப்புறம் வந்து வரவங்களுக்கு 5 குடுக்க போறேங்க. அதனால நான் 6 வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நல்ல லைஃப் வருங்க இந்த தாலி சரடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கிழங்குங்க. மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மஞ்சள் தூளாவும் குடுப்பேங்க. மஞ்சள் வந்து பாக்கெட் வந்து என்கிட்ட நெறையா இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை வந்து கும்புறதுக்காக நெறைய வாங்கி வச்சிருக்கேன். அந்த அதனால பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் கவர்ல வந்து சரி சும்மா போட்டு குடுத்துடலாம். மஞ்சள் தூள் மாரி போட்டு குடுத்துடலாம். இந்த தாலி சரடு வைக்கிறதுனால இந்த கிழங்கு மஞ்சள் வச்சு எப்பயுமே நான் குடுப்பேன். இந்த மாரி மஞ்சள் குடுத்தீங்கன்னா, யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லன்னா வந்து இந்த தேய்ச்சு முகம் கூட முகத்துல கூட தேய்ப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கு மஞ்சள் நான் வாங்கி குடுப்பேன். மஞ்சள், குங்குமம், தாலி சரடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வளையல்ங்க. வளையல் பார்த்தீங்கன்னா, வளையல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 2, 2ன்னு குடுக்காதீங்க தயவு செய்து. 3, 3 குடுங்க. 2, 2 குடுத்தீங்கன்னா, அது போட்ட மாரியே இருக்காதுங்க நம்பளுக்கு. 3, 3 இல்ல 3, 3 குடுத்தா கூட 1 டசன் வாங்குனா 2 பேருக்கு குடுக்கலாங்க நம்ப. நான் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 டசன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க வீட்லயே பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 டசனோ, 1 டசனோ இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, நான் 3 டசன் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இந்த வளையல் பார்த்தீங்கன்னா, ரேட் வந்து ரூ. 20ன்னு நெனைக்கிறேன். காஸ்ட் எல்லாம் காஸ்ட் எல்லாம் சொல்ல வேணாங்க. ஏன்னா, அது வந்து காஸ்ட் சொன்னா அதுக்கப்புறம் அது வந்து என்ன சொல்றது? காஸ்ட் வேணாம். அப்புறம் சீப்புங்க. எப்பயுமே நான் சீப்பு குடுப்பேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா, சீப்பு, வெத்தல பாக்கு, வாழைப்பழம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாலி சரடு, மஞ்சள், குங்குமம், வளையல், அதுக்கப்புறம் தட்சணா, பூ, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட்டு, என்னால முடிஞ்ச ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் குடுப்பேங்க. தட்டு, பாக்ஸு அந்த மாரி என்னால என்ன முடியுதோ அது கண்டிப்பா நான் குடுப்பேங்க. வருஷம் வருஷம் ஒருத்தருக்கு 5 பேருக்கு, 3 பேருக்கு நான் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் பிட் தாங்க நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 5 கலர்ல வந்து 5 ப்ளவுஸ் பிட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வரவங்க கிட்டயே நான் விட்டுருவேன். அவங்களுக்கு நீங்க என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுருவேன். இந்த 5 பேர்ல 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீடு ஃபர்ஸ்ட்டு நான் காமிச்சேன் இல்லைங்க. அது ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ இன்ட்ரோல பார்த்தீங்கன்னா, காமிச்சிருப்பேன். அங்க தாங்க எங்க வீடே இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எங்க வீட்டாண்ட வீடுங்களே இருக்காது. ஒரு 2 பேர் தான் எங்க வீட்டாண்டயே இருக்காங்க. இந்த மாரி கூப்பிட்டு குடுக்கறதுக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பையனோட மிஸ் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா, 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு குழந்தையே இல்ல. எங்களுக்காக வேண்டிக்கிட்டு நீங்க எனக்கு ஒண்ணு குடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒண்ணு குடுத்துட்டு, மீதி 4 வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இங்க இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு தாங்க நான் குடுக்க போறேன். ரிட்டர்ன் கிஃப்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் தாங்க நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
பாக்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். ம் என்னால இது என்னால குடுக்க முடியுங்க இது. அது பார்த்து தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க வந்து தப்பா நெனச்சுக்காதீங்க நான் இப்படி சொல்றேன்னு, சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தாம்பூலம் சம்மந்தப்பட்டதோட முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா, பூஜை சம்மந்தப்பட்டதுங்க. ரோஸ் வாட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ரோஸ் வாட்டர் ஏன் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஆ நிலைவாசல்ல பார்த்தீங்கன்னா, மஞ்சள்லாம் நம்ப வந்து இந்த மாரி பூஜைக்கு வந்து மஞ்சள்லாம் நல்லா தடவி, அப்புறம் நல்லா இன்னும் கொஞ்சம் மங்களகரமா நம்ம வீட்ட வச்சுக்கலாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அது ப்ளஸ் வந்து பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்ப இந்த பன்னீர் போட்டு வச்சிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும். அதனால வந்து ரோஸ் வாட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நான் வந்து அபிஷேகம் பண்ணுவேன் நான் அடிக்கடி. அதனால புதுசா ஒரு ரோஸ் வாட்டர் பாட்டில் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நெய்யுங்க. நெய் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வெள்ளி விளக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். அன்னைக்கு ஃபுல்லாவே நான் நெய் விளக்கு தாங்க ஏத்துவேன். அதனால அந்த நெய் வாங்கிட்டு வந்தேன். பச்சரிசி பார்த்தீங்கன்னா, கலசம் ரெடி பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் செய்யறதுக்கும் அன்னைக்கு. அதுக்காக அது வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த முந்திரி பருப்பு, திராட்சைலாம் பார்த்தீங்கன்னா, தாளிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பொருள் இல்லாம, இன்னும் கொஞ்சம் பொருள் வந்து ஏற்கனவே வீட்ல நான் வாங்கி வச்சதே இருக்குங்க. நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா, பூக்கள், பழங்கள் மேற்கொண்டு இதில எதனா விட்டு போன பொருள் எதனா இருந்தா, அதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். ம் ரொம்ப சிம்பிளாங்க. இதெல்லாம் குடுக்கணும். இதெல்லாம் குடுத்தா தான் வந்து தாம்பூலமா அப்படி கேட்கறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இவ்வளோலாம் என்னால குடுக்க முடியாதுங்கன்னு யாருனா சிலர் இருப்பாங்கல்லங்க. அவங்க எப்படி குடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, வெத்தல பாக்குங்க. 2 வெத்தல, 1 பாக்கு, வாழைப்பழம் 2 வச்சுக்கோங்க. எப்பயுமே வாழைப்பழம் 2 தாங்க குடுக்கணும். 1 குடுக்கக்கூடாது. 2 வச்சுக்கிட்டு, உங்களால முடிஞ்ச தட்சணை வந்து ஒரு ரூ. 5வோ, இல்ல ஒரு ரூ. 11வோ வச்சுட்டு, அ அப்படி குடுத்தா கூட போதுங்க. அது மட்டும் குடுத்தா கூட போதும். வெத்தல பாக்கு, வாழைப்பழம், அப்புறம் வந்து தட்சணை. அது குடுத்தா ப்ளவுஸ் பிட் உங்களால முடிஞ்சா வாங்கி குடுங்க. இல்ல பரவால்ல விட்டுருங்க. இது குடுத்தா கூட போதுங்க. நம்ம வந்து சரி நம்ம இதெல்லாம் ஏன் பண்றோம்னா பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாட்டிஸ்ஃபைடுக்காக தான் நம்ம பண்றோங்க இதெல்லாம். வரவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா வாங்கிட்டு போணும். குடுக்குற நம்பளும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா குடுக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. அதனால தாங்க நான் வந்து வந்து இத சொல்ல வரேன். நெறைய பேர் வந்து என்கிட்டயே கேட்டுருக்காங்க. "இதெல்லாம் குடுக்கணுமா?" அப்படின்னு என்கிட்ட கேட்டுருக்காங்க. குடுத்தா நல்லது. குடுக்கவும் செய்யலாங்க. சரி பாருங்க. இந்த வீடியோ பாருங்க. புடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தேங்க் யூ.